இன்னைக்கு போஸ்ட்மேன் யார வந்தியாமா? இல்லமானே எங்க காய் திகதி சரிதானே, எங்க ஆளை காணல. நானா நானா கொஞ்சம் நில்லுங்க. நானா, எங்க வீட்டுக்கு அந்த லெட்டர் வந்தியா நானா? இல்லையேடா, வந்திருந்தா தந்திருப்பேன் தானேடா. தாத்தா, என்ன தாத்தா நீங்க காலையிலையும் குளிச போடல, இப்பையும் போடல. இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்கு தாத்தா ஆகும்? அது சரியப்பு, என்னோட இந்த மாச குளிசு இதோட முடியுது. அடுத்த மாதத்துக்கு நான் என்னதான் செய்யறது? 60 வயசு மட்டும் வேலை செஞ்சும் இந்த பென்ஷன் காலத்துல கூட இந்த சம்பள காசை கொண்டு எங்கதான் வைக்குதோ இந்த சரியல எனக்கு. தாத்தா தாத்தா, என்ன நடந்த? எழுமுங்க தாத்தா. என்ன தாத்தா நீங்க நீங்க ஒரு நல்ல அரசாங்க வேலையில இருந்தால தாத்தா, ஒரு புது செருப்பு வாங்கல தாத்தா உங்களால? ஒரு காலத்துல கௌரவமா தான் இருந்த நான், ஆனா இந்த பென்ஷன் வரலையே இன்னும். அதுக்காக 2 வருஷமா நடையா நடக்குற. ஆனா ஒரு முடிவு வந்த பாடில்லை. நான் என்னத்தை செய்ய? இதுக்காகத்தான் இப்ப ஆபீஸுக்கு போக வெளிக்கிட்டேனா. ஆனா இப்படி ஆயிடுச்சு, நான் என்னத்தை செய்ய? தாத்தா இருங்க தாத்தா, தண்ணி எடுத்துட்டு வாரு.
சார் உள்ளுக்கு வரலாமா? ஓம் வாங்க. சார் ஓம், எனக்கு ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்களேன், என்ன சந்தேகம்? இந்த 60 வயசு தாண்டாக்கள் அரசாங்க வேலையை விட்டு நின்றா சம்பளம் வருமா சார்? ஓ, அதுக்கு பேரு பென்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. என்ன விஷயம் அது? அப்ப அந்த வேலையை விட்டு நின்றா நிறைய வருஷமா சார் ஆகும் சம்பளம் வர்றதுக்கு? இல்லையே, சீக்கிரம் வந்துடும். இல்ல சார், எங்களோட தாத்தா ரிட்டையர் ஆகி நிறைய வருஷம் ஆகுது சார். ஆனா இன்னும் சம்பளம் வரல சார். என்னன்னு சொல்லி பார்க்கலையா அப்ப அது? அதை எப்படி சார் பாக்குறே? அதை பார்க்கறதுக்கு ஒரு வழி இருக்குதான். என்ன வழி சார் அது? அதை தகவல் அறியும் உரிமை சட்டம்னு சொல்லுவாங்க. அது என்ன சார், தகவல் சட்டமா இல்ல பென்ஷன் சட்டமா சார்? இல்லை, பென்ஷன் சட்டம்லாம் இல்லை. அது என்னண்டா, நம்ம நாட்டு குடிமக்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தகவல் அறியறதுக்குன்னு ஒரு சட்டம் அது. அதில் உங்களோட இந்த தாத்தாட பிரச்சனையும் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அது இந்த 2016ஆம் ஆண்டு 12 இலக்க சட்டம் சொல்லி சொல்கிறேன். என்ன பிரச்சனைண்டாலும் நீங்கள் அதில் கேட்டீங்கன்னா 14 நாளைக்குள்ளே உங்களுக்கு அதில் நிலைமை என்னண்டு விளங்கும். அப்ப அதுல எப்பவுமே சார்? ஓ, கேட்கலாம். கட்டாயம் நாம் இதால் வெற்றி பெறலாம். தாத்தா, என்னை படிப்பிக்கிற சேட்டை நான் கேட்ட தாத்தா, நம்ம நாட்டுல ஏதோ தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒன்று இருக்கான் தாத்தா. அதுல உங்களோட பென்ஷன் சம்பந்தமா கேட்கலாம் தாத்தா. அப்ப அப்ப என் பென்ஷன் காசு எனக்கு கிடைச்சிருமா? என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நான் இனி கௌரவமா வாழலாமா? அதால நாம வெல்லலாம் என்று என் ஷேர் சொன்னாரு தாத்தா. தம்பி, உங்க தாத்தாவுக்கு பென்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கடிதம் வந்திருக்குடா தம்பி. நிறைய கடிதம் கிடந்ததால இந்த கடிதம் மிஸ் ஆயிட்டுடா. தாத்தா, உங்களுக்கு கடிதம் வந்திருக்கு தாத்தா, பென்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. நம்ம அன்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தை போட்டோம்ல தாத்தா, அதுக்கு பதில் வந்திருக்கு தாத்தா. என்ன வந்திருக்கு பாரு. தாத்தா, உங்களோட பென்ஷன் ஃபைல்ல இந்த விடயங்கள்லாம் இல்லையா தாத்தா? காட்டு. கடவுளே, இதெல்லாம் என்கிட்ட தானே இருக்கு. இதை யாரும் என்கிட்ட சொல்லலையே. கொஞ்சம் பொறு, நான் போய் இதெல்லாம் எடுத்துக்கொண்டே கொடுத்துட்டு வாரேன். தாத்தாட முகத்துல சிரிப்பை பார்த்து பல வருஷமாகுது. ஆனா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தகவல் கிடைச்ச உடனே அந்த சிரிப்பை நாங்க திருப்பி அவர்ல பார்க்கிறோம். இதிலிருந்தே தெரியுது, ஒரே ஒரு தகவலால எங்களோட வாழ்க்கையே மாற்றேலும். இப்படிக்கு நரைமடல்.